வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபாகர் அட்வொகேட். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, இத்தனை 4 வருஷமாக இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி. ஆனால் இன்றைக்கி இப்போ புதுசாக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களுக்காக. கடைசி நிமிஷத்தில் தான் மக்களுக்கு இவங்க ஓடி ஓடி உழைக்கிறேன்றாங்க. 4 வருஷ காலத்தில் என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்கள். இப்போ நம்ம அதை பற்றி நம்ம அரசியல்வாதிகளையோ ஆட்சியோ நம்ம குறை சொல்லலை. ஏன் நான் சொல்லலைன்னா, இது முழுக்க மக்கள் அமைதியாக இருந்துட்டாங்க இந்த 4 வருஷம். ஆனால் திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எப்பொழுதுமே அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க, நல்லது தான் செய்வாங்க. ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு, நம்ம தளபதி அவர்கள் டைரெக்டாக மக்கள் இடத்தில் போய் சந்திக்காமல், மக்கள் குறையை கேட்காமல், கூட இருக்கிற அமைச்சர்களை வைத்து, ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை வைத்து, கவர்மெண்ட் அதிகாரிகளை வைத்து அவர்களையே முழுக்க நம்பிவிட்டார். ஆனால் தளபதி என்றால் ஒரு பெரிய மாபெரும் போராளி. அவர் வர வேண்டும் என்று இந்த காலகட்டத்தில் இல்லை, 20 வருடம் முன்பாகவே அவர் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். அவருக்கு இருக்கிற டேலண்ட்டும் சரி, அவருக்கு அரசியல் அனுபவமும் சரி, எல்லாமே. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார்னு. உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்ம தளபதி தான். ஆனால் அவர் பேரை ஒரு யூடியூப் சேனலும் ஒருத்தரும் கெடுக்கும்பொழுது, தப்பாக பேசும்பொழுது, ஆனால் இன்றைக்கி அந்த யூடியூப் சேனல் பேசுகிறவங்களாம் அன்றைக்கி அவர் செயல்பாடு இருக்கும்போது அவங்கெல்லாம் எங்கன்னே தெரியாது. படிச்சுட்ருப்பாங்களோ, குழந்தையாக இருந்திருப்பாங்களோ, இல்லை ஏதாவது மூலமுட்டில் வேலைக்கு போயிருப்பாங்களோ. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து ஃபுல்லாக டிஎம்கே. இந்த ஆட்சி முடிகிற டைமில் இவ்வளோ நாள் இவங்க என்ன குறை சொன்னாங்க டிஎம்கே மேலே, இப்போ புதுசாக வந்து சொல்கிறாங்க. அது ஆரம்பத்தில் என்ன கேட்டேன், 4 வருஷமாக என்ன பண்ணார் நம்ம தளபதி, கடைசி நிமிஷத்தில் இப்போது வேகத்தை எடுத்துக்கிறாரு. இதை யார் கேட்கணும்? அவர் ஆட்சிக்கு வந்த பிறகே சொல்லிட்டாரு, புகார் பெட்டி இருக்குது, நீங்கள் புகார் அளிக்கலாம் மக்கள். நீங்கள் அதே மாதிரி இந்த யூடியூபர் சேனல்ஸை நீங்கள் ஆட்சி வந்த முதல் நாளன்றே அவரை நீங்கள் விமர்சிக்கணுங்க. இப்போ ஏன் கடைசி டைமில் போய் விமர்சிக்கணுங்க அவரை? அது ஒன்று. ரெண்டாவது, எந்த நீங்கள் வந்து ஓட்டு போட்டு இனிமேல் வேறு எந்த அரசியல்வாதி வந்தாலும் தளபதிக்கு இருக்கிற ஃபேஸ் வேல்யூ கிடையாது. ஃபேஸ் வேல்யூ மட்டும் கிடையாது, அவருக்கு இருக்கிற டேலண்ட்டும் யாராலையும் பண்ண முடியும். நீங்கள் எல்லாம் சொல்லலாம், குடும்ப அரசியல்னால் தளபதியோடைய அவர் சின்னவரும் அரசியலுக்கு வந்தது எதுக்காக வந்தார்? அவ்வளோ பணம் இருக்குது அவங்களுக்கு. அப்படியே அரசியலுக்கு வரணும், இந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். அப்படிலாம் கிடையாது மக்களே. நாட்டை காப்பாற்றணும்னா, இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா, இந்த சனாதனத்தை காப்பாற்றணும்னா திமுக கண்டிப்பாக நம்ம நாட்டை ஆளணும், தமிழ்நாட்டை ஆளணும். அதற்கு நம்ம கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அவர்கள் கூட ஒரு பலமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதுலேயும் முக்கியமாக நம்ம இன்டெலெக்சுவல்னால் யாருன்னா, தமிழ்நாட்டில் ஒரே ஆள் தான், அடிச்சுக்க ஆளே கிடையாது, திருமாவளவன் தான். ஒருத்தர் அவர்கிட்ட போய் பேச முடியுமா? அவர் கேட்குறாரு, என்னை எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, பிளாஸ்டிக் சேருன்றீங்க, 2 சீட்டுன்றீங்க, 3 சீட்டுன்றீங்க, ஒத்த படன்றீங்க, 2 படன்றீங்க. பேசுகிறவங்க எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நேர்காணலில் நேருக்கு நேர் விவாதிக்க முடியுமா? முடியவே முடியாது மக்களே. அந்த மனுஷனெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சது பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு வச்சுங்க நீங்கள். அவரெல்லாம் இன்றைக்கி நம்ம தளபதி கூட இருக்கார். அவரும் ஒரு தளபதி தான். நம்ம தளபதி கூட இன்னொரு தளபதியும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? சேர்ந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை இவங்க எல்லாருமே உடைச்சி எப்படியாவது இந்த கூட்டணியை நாசம் பண்ணிடணும். ஏன்னா நாசம் பண்ணாதானே தமிழ்நாடை நாசம் பண்ண முடியும். ஆல்ரெடி தமிழ்நாடை 10 வருஷம் நாசம் பண்ணிட்டாங்க. நான் யார் பேரையும் குறிப்பிட்டு இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. மக்களுக்கு தெளிவாக
நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிக்கோ இந்த கட்சிக்கோ ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லலை. நீங்கள் இந்த ஆட்சியில் என்ன பயன் அனுபவிச்சு? நான் கேட்குறது மேல்தட்டு மக்கள் இல்லை, அடித்தட்டு மக்கள். அது அப்பர் மிடில் கிளாஸையும் கிடையாது, மிடில் கிளாஸை கேட்குறேன். இன்றைக்கி பார்த்து யோசித்து நீங்கள் நம்ம தளபதி திமுக கலைஞர் வாக்களிங்க. இவங்க அனைவரும் பழசை எல்லாத்தையும் மூடி மறைச்சி புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இதை வந்து மறக்கடிப்பாங்க. ஊழல் ஊழல் சொல்கிறாங்க. ஊழல் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சு? இப்போது நேற்றோ போன வருஷமோ இல்லை தளபதி 2021 வந்ததுலேருந்து ஊழலா? அதெல்லாம் கிடையாது. ஊழல் இருக்க தான் செய்யும். நம்ம கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பான். அது கூட குடும்பத்திலேயே அப்படி தான் இருக்கானுங்க. அப்போ எல்லாத்தையும் போய் உட்காந்து நோண்டி பார்க்குறது நம்ம வேலை கிடையாது. அதையும் அவர் கண்டிச்சு ஒரு அமைச்சரையும் தப்பு பண்ண அமைச்சரை இம்மீடியட்டாக அமைச்சர் பதவியில் நீக்கிறார். அப்போ இவ்வளோ அத்தனைக்கும் நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். முக்கியமான அமைச்சர் தமிழ்நாட்டில் விழுப்புரம் அமைச்சர், அவர் தளபதிக்கு எவ்வளோ வேண்டியப்பட்டவர். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் 10 வருஷமோ 5 வருஷமோ வேண்டியப்பட்ட ஆள் கிடையாது. அவர் குடும்பத்தில் ஒருத்தர். அவர் பேசின பேச்சுக்கு ஒரே ஆக்ஷன் என்ன பண்ணார், எடுத்தார். அப்போ திருப்பி இவர் குடும்பத்துக்கு சப்போர்ட்டு, நண்பர்களுக்கு சப்போர்ட்டு, இவங்க எல்லாருமே வந்து இவர் தளபதி மேலே வந்து குற்றச்சாட்டையே வச்சுட்ருப்பீங்க. அப்போ பார்க்குற மக்கள் நம்ம முட்டாளா? தப்பு பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து திமுக வந்து மிகப்பெரிய விஸ்வரூபம். இன்றைக்கி தளபதி திமுக என்றைக்கு செயல் தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, தளபதி என்றைக்கு வந்தாரோ அன்னிலேருந்து தமிழ்நாடு மக்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் சும்மா இவங்க கதை கட்டி விடுவாங்க. எந்த ஆட்சியில் க்ரைம் இல்லை, எந்த ஆட்சியில் கற்பழிப்பு இல்லை, எந்த ஆட்சியில் கொலை இல்லை, எடுத்து கொடுங்க. எனக்கு ரேஷியோ எடுத்து கொடுங்க. எல்லா ஆட்சிலையும் இருக்குது. மன்னர் காலத்தில் ஆட்சியிலேருந்தே இருக்குது எல்லாமே. அப்போ புதுசாக இப்போ புதுசாக க்ரைம் வந்திருக்கு. இப்போ புதுசாக வரதான் செய்யும். அதை பாதுகாக்கணும். பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அரசுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பொதுமக்களுக்கும் இருக்குது. நம்மளும் சேர்ந்து தான் அரசு கூட வந்து அது என்னென்ன க்ரைம் நடக்குதோ, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ போலீஸ்க்கு கொடுக்கணும். நம்ம ரோட்டில் போகும்போது இது நடக்குது, ஒரு 2 பேர் சண்டை போடுறான், நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா, அப்போ அவன் வந்து சண்டை போட தான் செய்வான், ரோட்டில் கஞ்சா அடிக்க தான் செய்வான், ரோட்டில் மது அருந்த தான் செய்வான் உட்கார்ந்து. அதை 4 பொதுமக்கள் நீங்கள் இம்மீடியட்டாக போலீஸ்க்கு 100க்கு அடிங்க. எதுக்கு கால்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? உங்களை யாரும் வந்து அங்கே நிற்க சொல்லலை. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு அந்த தவறு அங்கே நடக்காதுல்ல. ஒருத்தர் பண்ணால் பரவாயில்ல, 4 பேர் பண்ணுங்க ஐயா. நம்ம நாடு தானே, நம்ம தான் நடந்து போடுவாங்க. அப்புறம் அதெல்லாம் கண்டும் காணாத அப்படியே விட்டுடுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பிரச்சனை வரும்பொழுது ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனலை எடுத்து கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போது பேசிகிட்டே தப்பு நடந்து போவோம், இன்னொரு தப்பு நடக்கும், அதுக்கு மேலே இன்னொரு தப்பு நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுவீங்க? போலீஸ் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுப்பா. ஏன்னா போலீஸுக்கு கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது. அங்கே ஆட்கள் வந்து ரேஷியோ கம்மி. நம்ம பொதுமக்களும் போலீஸ் கூட இருந்து உதவி செய்யணும். காவல்துறையில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட்லேருந்து எல்லா அதிகாரியும் இருக்கிறாங்க. சொன்ன நடவடிக்கை யாரையும் வந்து மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசுகிற காவல்துறையில் கிடையாது. ஸ்டேஷனில் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற தவறு நடக்கும். அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனே அதுக்கு உடந்தெல்லாம் சொல்லக்கூடாது. அதுலேயும் ஒரு நல்ல மனுஷன் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் வர எலெக்ஷனில் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இவர் ஊழல் கிடையாது, இவர் புதுசாக ஆட்சிக்கு வராது. சில கட்சிகள்லாம் வந்து நம்ம தமிழ் தேசியத்தை பேசி நம்ம அண்ணன் பிரபாகரன் பேரை வச்சு, நான் யாரையும் குறிப்பிட்டால் சொல்லலை, அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்சி பிஜேபி எதிர்த்து, ஆனால் அன்னியிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம யாரையும் எதிர்த்து பாலிடிக்ஸ்லாம் பண்ணலை. மக்களே, திமுக ஒன்றே ஒன்று தான், மக்களுக்காக திமுக.
தளபதி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தான் அவர் புது புது ஸ்கீம் கொண்டு வரார். இல்லைன்னா அவருக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வரணும், கடனாளியாக இன்னும் ஆகணும், பஸ்ஸை வந்து மகளிருக்காக நம்ம விடணும், கல்வி ஊக்கத்தொகை தரணும், காலை உணவு திட்டம் கொடுக்கணும், இதெல்லாம் கடன் சுமைகளை எடுத்து அவர் மேலே போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்தல் நேரத்தில் கூட அவர் எல்லாமே பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவரை தளபதியாரை நம்ம சிஎம்மை நம்ம மதித்து அவருக்கு மரியாதை கொடுத்து வீட்டில் இருக்கவங்க அனைவருமே அவர் செயல்பாட்டை பாராட்டுங்க. சில பேர் பாராட்ட மாட்டாங்க, குறை தான் கண்டுபிடிப்பாங்க. நம்ம வேலை செய்கிறதுல எத்தனை குறை இருக்குது. நம்ம வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம தப்பே பண்ண மாட்டோமா? நம்ம அறியாத நடக்கிற தப்பு தான் அது. அதை ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க. ஆனால் இதே நம்ம நல்ல வேலை பார்த்துட்டோம்னா அதுதான் நல்ல ஸ்கீம்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டில். அது யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, போய் பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அதே மாதிரி லீகல், நீங்கள் சட்டம் வந்து ஒழுங்கு சரியில்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. சட்டம் வந்து ஒழுங்கு இந்த ஆட்சி வந்த பிறகு எவ்வளோ மாறி இருக்குது. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் வேறு, இப்போ இருக்கிற 4 வருஷமாக சட்டம் வேறு. எல்லாருக்கும் பப்ளிக்கை வந்து யாரும் இது வரைக்கும் டிஸ்டர்பே பண்ணலை. எங்கேயோ ஒரு போலீஸு ஏதோ ஒரு தவறு நடக்கும், அதை ஒரு பெருசாக எடுத்து லாக்கப், டெத்து, கஸ்டடி, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெருசுப்படுத்த முடியாது. உருட்டு அரசு திமுக, உருட்டு அரசியல், திருட்டு அரசியல் அதெல்லாம் கிடையாது. திருட வேண்டிய அவசியம்லாம் இங்கே கிடையாது. அவங்கவுங்க எல்லாம் சொந்த தொழில், எல்லா அமைச்சர்களும் சொந்த தொழில் வச்சுருக்காங்க, எல்லா எம்எல்ஏக்களும் சொந்த தொழில் இருக்குது. மக்கள் சேவைக்காக வந்திருக்காங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் மக்கள் சேவையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் யாரையும் வந்து புதுசாக நேற்று வந்தவங்களாம் கிடையாது திமுகவில். அதெல்லாம் கலைஞர் காலத்துலேருந்தே இருக்கிறாங்க. அதனால் தெரிஞ்சுக்க, திமுகவை குறை சொல்கிறத விட்டுட்டு அடுத்து நீங்கள் திமுகவுக்கு வேறு எதனா ஸ்கீம்ஸ் சொல்லுங்கள், எழுதி போடுங்க, கொடுங்க, அறிக்கையாக கொடுங்க. இவ்வளோ தூரம் யூடியூப்பில் பேசுகிறீங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறீங்க, இதை பதிவு பண்ணுங்கள். சிஎம் சார், எனக்கு இந்த மாதிரி ஸ்கீம் இப்போ பண்ணி கொடுங்க தமிழ்நாடு மக்களுக்கு, இது நல்லாயிருக்கும், எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவர் கன்சிடர் பண்ணட்டும். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க, அவர் கன்சல்ட் பண்ணுவார் இந்த ஸ்கீம்ஸ் சாத்தியமா இல்லையா அப்படின்ட்டு. அதை விட்டுடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு குறை சொல்லிகிட்டே இருங்க தமிழ் மக்களை. நம்மளும் குறையாவே தான் இருப்போம். நீங்கள் அவரை குறை சொல்கிறது, அவர் இவரை குறை சொல்கிறது, அவ்வளோதான். இது நம்ம வேலை இல்லை. பார்த்துங்க, நாட்டை காப்பாற்றணுன்னா திமுக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு காப்பாற்ற முடியும். இல்லைன்னா தமிழ்நாடு அழிந்து போகும். நன்றி, வணக்கம்.